ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி நம்ம எப்படி நிறையா தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நிறைய இங்கிலீஷில் கண்டென்ட் இருக்குது, ஆனால் அது தமிழில் இருந்தால் நல்லா இருக்குமே, பரவாயில்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கான கண்டிப்பாக அது ரொம்ப தேவைப்படுற விஷயம். பார்க்கலாம். அதுக்கு சாம்பிளுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிறேன். கூகுளில் போய்ட்டு நான் ஒரு திருஷ்டி ஐஏஎஸ் வெப்சைட்லேருந்து ஒரு கொஷின், ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிறேன். இதை இந்த பார்ட்டை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இது ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் சர்ச் டேபை கிளிக் பண்ணிங்கன்னா, ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் லென்ஸ் வரும். கூகுள் லென்ஸ் இருக்கும். அதை நீங்கள் நிறையா டைம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி கியூஆர் கோட்லாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கூகுள் லென்ஸை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும். ஒன்று கேமரா இருக்கும், இன்னொன்று ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கும். நம்ம இப்போ ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுக்க போகிறோம். நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் கேமராவில் கூட கிளிக் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறேன். இப்போ இந்த கண்டென்ட்டை நான் இங்கிலீஷ்லேருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணுன்னா, இப்போ செலக்ட் டெக்ஸ்ட்டு இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு தமிழில் வேணுங்கிறனால இதை நான் ட்ரான்ஸ்லேட்னு கொடுக்குறேன். இப்போ தமிழில் பாருங்கள், எல்லாம் அப்படியே கண்டென்ட் ட்ரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சப்போஸ் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் இருக்குது. டிஃபால்ட்டாக எப்படி இருக்குன்னா இங்கிலீஷ் டு ஹிந்தி தான் இருக்கும். இது நம்ம தான் போய் மேனுவலாக போய் மாற்றுற மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நிறையா லாங்குவேஜ் வரும். இல்லை நீங்கள் தமிழ் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் இங்கிலீஷ்லேருந்து தமிழாக மாறிடும். இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டட் டெக்ஸ்ட்டு கீழே செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி கொடுத்து நீங்கள் வேணுங்கிற இடத்துல நீங்கள் நோட் பேட்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்லேயோ காப்பி பண்ணி அதில் போய் அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் போய் பேஸ்ட் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜி. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டென்ட் இல்லையே, தேவையான ஒரு நல்ல சோர்ஸ் இருக்குது, அதை தமிழில் கண்டென்ட் இல்லையேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்ல. ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணவே தேவையில்ல. நீங்கள் தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ எந்த மீடியமாக இருந்தாலும் உங்களுக்கான கண்டென்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுமே இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.